பெரும்பாலானோர் திருக்கார்த்திகை தொடர்ந்து 3 நாட்கள் முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை பெற்றுள்ளனர். உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை என்று மகா தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பஞ்சராத்திர தீபம், 3 நாட்கள் விளக்கேற்றுவதே சரியான முறையாகும். இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்கும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கும், பஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்ற வேண்டும். பொதுவாக வீடுகள்ல 27 நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால 27 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் 3 விளக்குகளாவது ஏற்ற வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகிறது. முதலாம் விளக்கு நம் குடும்பத்திற்காக ஏற்ற வேண்டும். 2ஆம் விளக்கு மூதாதையர்களை வழிபடும் பொருட்டு ஏற்றப்படும் தீபமாகும். 3வது விளக்கு நம் எதிர்கால சந்ததியினர் நலமாக வாழ்வதற்கு ஏற்றப்படுகிறது. பரணி தீபம் மற்றும் பஞ்சராத்திர தீபம் அன்று 5 தீபங்கள் ஏற்றுவது மிகவும் சிறந்ததாகும். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்.